மக்கள் இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ பெருசாக போகணும் அப்படின்லாம் நினச்சி போடல. இருக்கிற மக்கள் பிரச்சனையை நம்ம முழுசாக புரிஞ்சுக்கணும். என்ன ஆச்சு, இந்த அமெரிக்கா 50% வரி விதிப்பு எதுக்கு நம்ம கண்டி விதிக்குது, நமக்கு அவங்களுக்கு என்ன பஞ்சாயத்து, இந்த ட்ரம்ப்பையும் இப்படி நடந்துக்கிறாரு, இதன் பின்னாடி இருக்கக்கூடிய சர்வதேச அரசியல் என்ன அப்படிங்கிறத செப்பரேட்டாக நம்ம ஒரு வீடியோ போட்டோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா இந்த சமயத்தில் அந்த வீடியோ நிச்சயமாக பாருங்கள். ஏன்னா அப்போ தான் இப்போ நம்ம பேச போகிற தகவல்கள் அத்தனையுமே உங்களுக்கு நிச்சயமாக புரியும். இந்த வீடியோ நான் என்ன பேச போகிறேன்னா, என்னோட தலைவர் பார்த்திங்கன்னா எல்லா தலைவரும் மாதிரி கண்டனம் தெரிவிக்கிறதோடு நிப்பாட்டாமல், எப்போ அந்த பிரச்சனையை நம்ம இப்படிலாம் கையாளலாம், இது ஒரு போர்க்கால சூழலில் நம்ம இயங்க வேண்டிய சமயம் இருக்குது. இப்போ நான் மத்திய அரசை குறை சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லாமல் மாநில அரசை குறை சொல்கிறத தாண்டி நான் இங்கே தீர்வுகளை சொல்கிறேன். இந்த 11 விஷயத்தை நம்ம செய்ய போனால் ட்ரம்ப் நம்ம கொடுக்குற அந்த செக்கை பார்த்திங்கன்னா நம்ம உடச்சி விட்டோம்னா அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணன் பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரமான ஒரு 4 பக்க அறிக்கையை பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிக்கையை டீகோட் பண்ணி நம்ம அண்ணன் என்ன சொல்ல வர்றார் அப்படிங்கிறதான் இந்த ஒரு பதிவில் ஆழமாக தெளிவாக பார்க்க போகிறோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோ எவ்வளோ பேர் பார்க்க போகிறாங்கன்னு தெரியல. என் அண்ணன் இதை பண்ணியிருக்காரு, அதை நான் கொண்டு போய் சேர்க்கிறது என்னோட கடமை. இதை நான் செய்யலைன்னா என் மனசாட்சியை என்னை மன்னிக்காது. ஏன்னா பிற தலைவர்களை தாண்டி எங்கள் அண்ணன் எப்படி தனித்து நிற்கிறார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஆழமாக தெளிவாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, நான் முன்னாடி சொன்னபடி பார்த்தீங்கன்னா ஏன் வரி எதுக்கு வரி அப்படிங்கிறதெல்லாம் நான் பேச போகிறதில்ல. ஸ்ட்ரெயிட்டாக அண்ணனோட அறிக்கையில் போயிடுறேன். அண்ணனோட அறிக்கை பார்த்தீங்கன்னா நான் 2 இடத்துல முதல்ல எங்கள் அண்ணன் ரொம்ப அற்புதமான ஒரு விமர்சனம் வச்சுருக்காருங்கிறத முதல்ல நான் பாராட்டிடுறேன். அதுக்கப்புறம் அண்ணனோட பரிந்துரைக்கு போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசை ஒரு கொஸ்டின் பண்ணியிருக்காரு. இந்தியாவுக்கான பிரச்சனை தான், ஆனால் தமிழ்நாடு இங்கே நிறையா பாதிக்கப்படும். உங்கள் அத்தனை பேருக்குமே நல்லா தெரியும். ஏன்னா இந்தியாவோட ஏற்றுமதியில் தமிழ்நாடு 10% இருக்குது. அப்போ மற்ற மாநிலங்களோட இந்த வரி விதிப்பில் நம்ம ரொம்ப தீவிரமாக பாதிக்கப்படுவோங்கிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னாடியே தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிருந்தா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மற்ற மாநிலங்கள் எதுவுமே செய்யல, நான் அமைதியாக இருக்கேன்னா மற்ற மாநிலத்தோட பாதிப்போட நம்ம பாதிப்பு அதிகம். அப்போ நம்ம முதலமைச்சர் முன்னெச்சரிக்கையாக கூடுதலாக சில விஷயத்தை செஞ்சுருக்கணுமா செஞ்சுருக்க வேணாமா? இதை நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா அறிக்கையில் வலியுறுத்துறாரு. நீங்கள் செஞ்சுருக்கணும், ஆனால் செய்யாமல் விட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே தொழில் கீழே போயிட்டு இருக்கு. தொழில் முறையீடை ஈர்க்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளிநாடு போயிட்டு இருக்கீங்க. என்னையா இங்கே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, இந்த பிரச்சனைக்கு எந்த சொல்யூஷன் இல்லாமல் நீங்கள் வெளிநாடு போய் பார்த்தீங்கன்னா தொழில் முறையில் ஈர்த்துட்டு வரீங்களா? என்ன கான்செப்ட்னே நமக்கு புரியலன்னு சொல்லி நம்ம தலைவர் மைனூட்டா அந்த விமர்சனத்தை முன் வச்சிருக்கார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை விட்டு வைக்கல, நீங்களும் இதான் முன்னாடியே பண்ணியிருக்கணும். அதாவது நீங்கள் தான் எல்லாம் சொல்கிறீங்க, உலகத்தோட மையமே நாங்கள் தான் பேசுகிறீங்க, இந்த சப்ஜெக்டை நோக்கி நம்ம வரும்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லி மோடி அரசாங்கத்தை நோக்கியும் நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அறிக்கையில் பார்த்தீங்கன்னா கொஸ்டினை மைனூட்டாக கேட்டிருக்கார். ஏன்னா இது விமர்சிக்கிறதுக்கான நேரம் கிடையாது. நம்ம தலைவர் ரொம்ப தெளிவாக பதிவு செய்கிறாரு, இது போர்க்கால அடிப்படையில் செயல்படக்கூடிய நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றார். அது என்னடா தம்பி போர்க்கால அடிப்படையில் செயல்படுற நேரம்னா, ஒரு போர் நடக்கும்போது ஒரு நாடு எப்படி இருக்கும், எவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா ஒற்றுமையாக இருப்பாங்க, எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி எதுவும் பார்க்க மாட்டாங்க, எல்லாருமே ஒரு அணியில் நின்று அந்த போரை பார்த்தீங்கன்னா சமாளிப்பாங்கல்ல, அந்த மாதிரி சுச்சுவேஷனாக நம்ம இருக்கோங்கிறத நம்ம தலைவர் ஹைலைட் பண்ணுறாரு. முதல்ல அந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதில் முதல் பாயிண்ட் தலைவர் சூப்பராக ஒரு விஷயம் சொல்கிறாரு. முதல்ல ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுங்க. அதாவது இந்த இடத்துல 5 பேர் பாதிக்கப்படுறாங்க. ஒன்று தொழில்துறை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா தொழில் முனைவோர்கள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா தொழிலாளர் வர்க்கம். இந்த 3 பேர் பாதிக்கப்படுவாங்க. இவங்களோட சேர்த்து மத்திய அரசோட பிரதிநிதி, மாநில அரசோட பிரதிநிதி, இந்த 5 பேர் இருக்கக்கூடிய டீம் முதல்ல ஃபார்ம் பண்ணுங்க. அப்போ தான் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இதுள்ள போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வரும் அப்படிங்கிறத தலைவர் வலியுறுத்துறார். ரெண்டாவது, இந்த டீம் ஃபார்ம் பண்ணியாச்சு. அப்போ அந்த டீம் வச்சுட்டு என்ன பண்ணுறது, இந்த டீமுக்கு எக்ஸ்ட்ரா ஃபண்ட் அலோகேட் பண்ணுங்க. ஏன்னா ஃபண்ட் இருந்தால் தான் இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை இந்த டீமால சரி பண்ண முடியும். ஏன்னா வரி விதிப்பில் நிறைய பிரச்சனை இருக்கு, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டர் கேன்சல் ஆன பல பிரச்சனை இருக்கு. இது அத்தனையுமே இவங்க ஷார்ட் அவுட் பண்ணணும்னா உடனடியாக பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூவை நம்ம சமாளிக்கிறதுக்கு இந்திய அரசு தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் அலோகேட் பண்ணணும். அதில் மாநில அரசோட கான்ட்ரிபியூட் இருந்தாலும் ஓகே, எப்படியோ ஆனால் பணம் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் ரெண்டாவதாக சொல்றாரு. மூணாவது எப்படி போறாருன்னா, தொழிலாளர் வர்க்கத்துக்கு ஒரு பக்கம் போறாரு, அதே நேரத்தில் தொழில் முனைவோருக்கு ஒரு பக்கமாக போறாரு. தொழிலாளர் வர்க்கத்தை 2 பாயிண்ட் ரொம்ப தெளிவாக சொல்றாரு. முதல்ல இவங்களுக்கு இந்த இஷ்யூனால சம்பளம் சார்ந்த விஷயத்தில் எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துங்க, இவங்களுக்கு ஊதியம் நிச்சயமாக கிடைக்குங்கிற நம்பிக்கையை கொடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கூடுதலாக இந்த இடத்துல, ஏன்னா இவங்களோட சம்பளம் இப்போ முன்னாடி கொடுத்த சம்பளத்தை கொடுக்க முடியாமல் கூட போகலாம், அதே நேரத்தில் அந்த விஷயம் அத்தனையுமே ஈக்குவல் பண்ண சில நலத்திட்டங்களை பார்த்தீங்கன்னா இந்த சிறு குறு தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அறிவிங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே நிறுவனங்களை நோக்கி போறாரு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறுவனங்களுக்கு நம்ம தலைவர் சொல்ற ஆலோசனைகள்
விஷயங்கள் அத்தனையுமே ரொம்ப ரொம்ப நிச்சயமாக சொல்கிறேன் நிறைவேற்றக்கூடியது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நிறுவனங்கள் சிறு குறு நிறுவனங்கள் எதுவும் கடன் வாங்கியிருந்தாங்கன்னா 2 வருஷத்துக்கு அந்த கடனை கட்ட வேணாம்னு சொல்லுங்கள். கொரோனாவில் பண்ணோம்ல அதே விஷயத்தை இங்கேயும் சொல்லுங்கள், 2 வருஷத்துக்கு பணம் கட்ட வேணாம் அப்படிங்கிற அந்த சலுகையும் முதல்ல அறிவிங்க. அடுத்து மிக முக்கியமானது, இவங்க பார்த்தீங்கன்னா கடன் கட்ட வேணாம்னு சொல்லியாச்சு, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடன் கொடுக்கறதுக்கான வேலைகளை ஆரம்பிங்க. இப்போ இவங்க பழசா ஒரு கடன் வாங்கியிருப்பாங்கல்ல, அந்த கடனில் 30% கடனை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாரு. ஏன்னா கடன் இருந்தால் தான் அந்த தொழிலே அவங்களால நடத்த முற சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. கடன் ரொம்ப முக்கியமானதுங்கிறத நம்ம தலைவர் ஹைலைட் பண்ணுறாரு. மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சில உத்தரவாதம் இருக்கும். இந்த கடனை இவர் கொடுத்துருவாரா மாட்டாரா அப்படிங்கிற உத்தரவாதம்லாம் இருந்து இவருக்கு வழங்க முடியும் வழங்க முடியாதுங்கிற டைரக்ஷன் எடுத்து ரொம்ப கால்குலேஷனாக பார்த்தீங்கன்னா சில ஃபார்ம்லாம் ஃபுல் பண்ணி சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க. சிறு குறு தொழிலில் இருந்தாவே முதல்ல கடன் கொடுங்க. அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் இப்போ வேணாம் அப்படிங்கிற 3வது பாயிண்ட்டை சொல்கிறாரு. 4வது என்ன சொல்கிறாருன்னா, மூலப்பொருளோட வரி எதுவும் குறைக்க முடியுமான்னு பாருங்கள். அதாவது சிறு குறு தொழில்களில் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுல நம்ம எந்தெந்த மாதிரி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மூலப்பொருளுக்கு வரி விதிக்கிறோமோ, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜவுளி ஏற்றுமதி பண்ணுறோம், அப்போ பருத்தியோட அந்த வரியை குறைங்க. மூலப்பொருளுக்கு வரியை குறைச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளால் குறைந்த விலையில் பார்த்தீங்கன்னா அந்த பொருளை தயார் பண்ண முடியும். அப்போ 50% வரி விதிப்பை பார்த்தீங்கன்னா நம்மளால் ஈக்குவல் பண்ண முடியும். அதனால பார்த்தீங்கன்னா அந்த வரி விதிப்பு அப்படிங்கிற விஷயத்தில் மூலப்பொருளுக்கு வரி விதிப்பு அப்படிங்கிறத முதல்ல கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம தலைவர் பரிந்துரை கொடுக்குறாரு. பழசா கடன் வாங்கியிருப்பாங்கல்ல, அவங்களோட வட்டி விதத்தில் கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்துங்க. பழைய வட்டி அவங்களால கட்ட முடியுமான்னு தெரியல. ஏன்னா அப்போ அவங்க கடன் வாங்கும் போது பிஸ்னஸோட ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தனையுமே வேறமா இருந்துச்சு, இப்போ வேறமா இருக்கு. ஸோ அந்த வட்டி விதத்தில் ஒரு 5% அவங்களோட வட்டி விகிதத்தை கம்மி பண்ணுறதுக்கு எதுவும் வழி இருக்கா, இதை பற்றி கொஞ்சம் யோசிங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தலைவர் சொல்கிறார். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை தாண்டி நம்ம வேற யாருக்காவது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா, இதை பற்றி சிந்திக்கிறதுக்கு ஒரு கமிட்டி ஏற்பாடு பண்ணுங்க. இப்போ இங்கே உற்பத்தி ஆகிற பொருள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு போகும்போது அங்கே வரி விதிப்பால் பாதிக்கப்படுறோம். அதை தாண்டி வேற எங்கேயாவது நம்மளால் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத யோசிங்க அப்படின்னு சொல்லி நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணுறாரு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம சமாளிக்கிறதுக்கு ஒரு சிறப்பு நிதி இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு நாட்டை நம்பி இருந்ததுனால நமக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அந்த வர்த்தகத்தை நம்மளால் ஈக்குவல் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நம்ம இது பண்ணும்போது இவங்களுக்கு இந்த சிறு குறு தொழிலாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஊக்குவிப்பாக பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மட்டும் நம்பி இருக்காத, வேற எங்கெங்கே உன்னால் போக முடியுமோ செய்ய முடியுமோ நீ செய்கிறதுக்கு ஒரு ஊக்குவிப்பு திட்டங்கள் இங்கே அமல்படுத்தப்படணும் அப்படிங்கிறத நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா மிக நேர்த்தியாக சொல்கிறார். ஸோ ஒரு டீமில் ஆரம்பித்து ஃபண்டில் ஆரம்பித்து இங்கே தொழிலாளர்களுக்கு என்ன செய்யணுங்கிற ஆரம்பித்து தொழில் நிறுவனங்களுக்கு என்ன செய்யணுங்கிற ஆரம்பித்து நீண்ட காலத்துக்கு என்ன செய்யணும், குறுகிய காலத்துக்கு என்ன செய்யணும், இப்போ என்ன செய்யணுங்கிறத முதற்கொண்டு நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக தன்னுடைய அறிக்கையில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. தொகுதி மறுசீரமைப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் 5 பக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை வெளியிட்டிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக தீவிரமாக ஒரு ரொம்ப டீட்டெயிலான இந்த சமயத்தில் இவங்களெல்லாம் உட்காந்து விமர்சிக்கிறது ஒரு வேலையாக வச்சுக்காம இந்த சுச்சுவேஷனை எப்படி ஓவர் கம் பண்ணி வெளியே வர்றது அப்படிங்கிறதுக்கு 11 பரிந்துரைகள் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் கொடுத்துருக்காரு. உண்மைக்குமே செயல்படுத்தக்கூடியது, செயல்படுத்த வேண்டியது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், இது எவ்வளோ பேருக்கு போய் சேரப்போகுதுங்கிறது எனக்கு தெரியல. என்னால் முடிஞ்சது என் தலைவனுக்காண்டி நான் பேசிட்டேன், அந்த மக்களுக்காண்டி பாதிக்கப்படுற மக்களுக்காண்டி நான் பேசிட்டேன். எவ்வளோ பேருக்கு போகணுமோ அவ்வளோ பேருக்கு போட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.